கோவை ஈஷா யோகா மைய கழிவுநீர் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் வெளியேற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்ய தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கோவை ஈசா யோகா மையத்திலிருந்து கழிவுநீர்கள் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் வெளியேற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கோவை ஈசா மையத்திலிருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஏற்படாமல் விழாக்களங்களில் அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் கலக்கப்படுவதாக கூறி செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த சிவஞானம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் தமக்கு சொந்தமான விவசாய நிலம், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவைகளில் கழிவு நீர்கள் கலக்கப்படுவதாகவும் மேலும் அருகில் உள்ள விளைநிலங்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கினர் பி வில்சன், விழா நடக்கும் நாட்களில் லட்சக்கணக்கான நபர்கள் வருகிறார்கள், அப்பகுதி கடுமையான பாதிப்பு உள்ளாகிறது, சிவராத்திரி நாட்களில் ஒளி மாசு காரணமாக யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, மேலும் கழிவு நீரை தங்கள் நிலங்களுக்கு விடுவதாகவும் எனவே தடை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அப்போது நீதிபதிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ததென கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஈசா யோகா மையத்தில் இருந்து கழிவுநீர் அருகில் உள்ள நிலங்களில் வெளியேற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதில் அளிக்கும்படி ஈஷா மையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.